ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற ஆனைக்கட்டி டவுன்ல இருக்கோங்க. லாஸ்ட் 2 வீடியோல வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து ஆனைக்கட்டி வரைக்கும் வந்த பஸ் டிராவல் விலாகு, ஆனைக்கட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண விலாகு, தமிழ்நாடு சைடு கேரளா சைடு ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த 2 வீடியோவுமே பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆனைக்கட்டியிலிருந்து அட்டப்பாடி அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போறோம். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல கேரளாக்குள்ள நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. எல்லா பஸ்ஸஸுமே வந்து அட்டப்பாடி வழியா தான் போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஆனைக்கட்டியிலிருந்து அட்டப்பாடி போற டிராவல் வாக்குள்ள போகலாம். மக்களே, இதுதான் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு கேரளா பார்டர் செக் போஸ்ட்டுங்க. ஆனைக்கட்டி பார்டர் செக் போஸ்ட். இது வந்து கேரளா சைடு. அங்க ஒரு செக் போஸ்ட் தெரியுது பாத்தீங்களா, ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜை தாண்டினா தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ நாம் இப்போ கேரளாக்குள்ள இருக்கிற ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய டவுன் பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பஸ்ல நாம அட்டப்பாடி கிளம்ப வேண்டியதுதான். இதெல்லாம் மலபார் பஸ்ஸஸ். இது லோக்கல்ல ஓடுற நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரி. இது வந்து பிரைவேட் பஸ்ஸஸ். எல்லாமே கலர் கோட் கொடுத்துருப்பாங்க இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஓடுற பஸ்ஸஸ்க்கு. இது வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சர். நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க ஆனைக்கட்டிக்குள்ள. கேரளா பஸ் ஸ்டாண்ட் சைடு வந்துட்டா மன்னார்காடு, அட்டப்பாடி எல்லாம் போறதுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம க்ளோஸ் டு ஆனைக்கட்டி பிரிட்ஜ் இருக்கோங்க. இங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பாலக்காடு. அந்த பக்கம் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கோயம்புத்தூர் இருக்கும். பெரியநாயக்கன் பாளையம் வட்டம். உள்ள வந்தோடனே நிறைய லாட்டரி ஷாப்ஸ் இருக்கும். தமிழ்நாடுல லாட்டரி ஷாப்ஸே பார்க்க முடியாது. பேண்டு, ரெஸ்டோ, காஃபே, பார் எல்லாம் இருக்கு பாருங்க. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், மன்னார்காடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். மக்களே, நாம இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல தான் போறோம். அட்டப்பாடி பவானி ரிவர் பிரிட்ஜ் ஏரியாவுக்கு போயிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த ஏரியா. வாங்க எப்படிதான் இருக்குன்னு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல போர்ட் பண்ணியாச்சுங்க. சோ இங்கிருந்து நம்ம எங்க போறோம்னா, இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ஆனைக்கட்டி, கோட்டத்தரா, அட்டப்பாடி, கேரளா சைடு இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அட்டப்பாடி ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த ஏரியால வந்து நிறைய ஆறுகள் வந்து ஓடிட்டு இருக்குங்க. ஃபுல்லா வந்து மலைப்பகுதிகள் தானே. சோ இங்க இருந்துதான் வந்து சிறுவாணி, பவானி ஆறெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிற இடங்கள்ங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? சோ சிறுவாணி ஆறு தண்ணி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கிற நீராதாரமே வந்து சிறுவாணி ஆறும் டேமும் தான். சோ உலகத்திலேயே 2வது ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான இடத்துலதான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாம என்ன பண்ண போறோம்னா, ஆனைக்கட்டி பார்டர் செக் போஸ்ட்ல இருந்து கோட்டத்தரா அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போறோம். கோட்டத்தரால என்ன ஸ்பெஷாலிட்டினா, சிறுவாணி ஆறு அங்க ஓடுதுங்க. சோ நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நம்ம சிறுவாணி ஆறு, அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற இடங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம மேப்ல தான் பார்த்தோம். ஓகேவா? அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், பாத்திங் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கும் கீழே போனோம்னா சிறுவாணியும் பவானியும் ஜாயின் ஆகிற ஒரு இடம் இருக்குங்க. அங்க போனா நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால நம்ம கோட்டத்தரா மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னொரு டைம் நம்ம டிராவல் பண்ணும்போது எலாபரேட்டா நிறைய இடங்களை இந்த ஏரியால எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஆனைக்கட்டி இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, நம்ம 2 பக்கம் இருக்கிற பார்டர் ஏரியாஸ், அதுக்கப்புறம் அதை சுத்தி ஓடுற ஆறு, இதெல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பார்டர் ஏரியால, அதுவும் மலை மேல மக்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும், எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இங்க பாருங்களா. நம்ம கண் முன்னாடி ஃபுல்லா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு சும்மா வேற லெவல்ல இருக்குங்க.
சோ இந்த மலைத்தொடர்கள்ல இருந்துதான் வந்து நம்ம பவானியாறு சிறுவாணியாறு எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுதுங்க. இந்த ஆறெல்லாம் வந்து எங்க ஜாயின் ஆகும்னா பவானி சாகர் அணையில ஜாயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் பவானி கூடுதுறை இருக்குல்ல ஈரோடு பக்கத்துல, அங்க வந்து காவிரி ஆறுல சேர்ந்துரும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளோட ஒரு பார்ட் தான். வேற லெவல்ல. வாங்க மக்களே, டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனைக்கட்டி பார்டர் செக் போஸ்ட்ல இருந்து நல்லா இன்டீரியர் ஏரியாஸ்க்கு வந்தாச்சுங்க. இதெல்லாம் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நம்ம ஊர் சைடு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். பார்டர் தாண்டணும்னே பாத்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா மொழி வாரியா ஸ்டேட்ஸ பிரிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா பாலக்காடு கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கம் எந்த பக்கம் சேருதுன்னு ஒரு டவுட்லயே இருந்துச்சு. கன்னியாகுமரி வந்து கேரளால சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு கன்னியாகுமரியில இருக்கிற மக்கள் வந்து தமிழ்நாடோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி தமிழ்நாடோட ஜாயின் ஆயிட்டாங்க. அப்ப காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலக்காடு வந்து கேரளாக்கு கொடுத்துட்டாங்க. சோ இன்ஃபேக்ட் பார்த்தா இங்க கிட்டத்தட்ட மெஜாரிட்டி பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் மலையாள மக்கள் இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காம்ப்ரமைஸ் பண்ணதுனால பாலக்காடை வந்து கேரளாக்கு கொடுத்துட்டு கன்னியாகுமரியை வந்து தமிழ்நாட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்க தமிழ் மக்கள் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் போர்ட்ஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய மலையாளம் இங்கிலீஷோட சேர்த்து தமிழ்லயும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டி தமிழ் மக்கள் இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கும் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் கூட வந்து தமிழ்ல எழுதியிருப்பாங்க போர்ட்ல. மத்த எந்த பக்கமுமே வந்து நீங்க அவ்வளவா பார்க்க முடியாது. மூணார் ரீஜன்ல சம் பார்ட்ஸ் ஆஃப் திருவனந்தபுரம் அந்த
களியக்காவலை தாண்டி போறோம்ல அந்த ஏரியால ரொம்ப பார்டர் ஏரியால எங்கெல்லாம் வந்து தமிழ் மக்கள் கேரளாக்குள்ள நிறைய வாழ்றாங்களோ அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆபீசஸ்லயும் வந்து தமிழ்லயும் போர்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு நிறைய என்ன சொல்றது பின்னி பிணைஞ்ச பார்டர் ஏரியாஸ் இதெல்லாம். தமிழ் மலையாள மக்கள் சேர்ந்து வாழ்ற இடங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க. நம்ம பாலக்காடு கேப் பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த சீரீஸ் ஆஃப் vlogsல. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்லயே வந்து கண்டினியூஸா கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை கேப்னு பார்த்தா 2 கேப் தான். ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பாலக்காடு கேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த்ல ஒரு கேப் இருக்குன்னு நினைக்கிறேன், மகாராஷ்டிரா பக்கம் எங்கேயோ, எனக்கு கரெக்டா தெரியல. சோ இந்த வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ங்க. கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையில நம்ம பாலக்காடுக்குள்ள என்டர் ஆகிற ஒரே கேப் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற பிளெயின்ஸ். ஓகேவா, நடுவுல கொஞ்சம் சின்ன வேலி மாதிரி இருக்கிற கேப், அது வழியில தான் வந்து மேஜர் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணிருப்பாங்க. 2-3 ஹைவேஸ் போகுது, அதுக்கப்புறம் ரயில்வே ரூட் இதெல்லாம் போகுது. சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நம்ம மேல அட்டப்பாடி ரீஜன்ல டிராவல் பண்றது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து மேகங்கள் தவழ்ற மலைகள்ங்க. இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ரூட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மலை மேலதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, மலை மேல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, வேலின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த வேலிஸ்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளத்தாக்கா இருக்கங்காட்டி தான் வந்து நிறைய ஆறுகள் வந்து ஓடுது. அந்த மலைகள்ல உற்பத்தி ஆகிற சின்ன சின்ன சுனைகள், அருவிகள் எல்லாம் வந்து கீழே ஆறா ஓடும். அந்த மாதிரி ஒரு ஆறை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்கோம், சிறுவாணி ஆறு. சோ சிறுவாணி டேம் இருக்குங்க. நம்ம ஆக்சுவலா வந்து இந்த சீரீஸ் ஆஃப் கோயம்புத்தூர் vlogsல நாம கோவை குற்றாலம் போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். பட் அன்பார்ச்சுனேட்லி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல சரியான மழை. ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழை சீசன். நம்ம ஒரு ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எப்ப வேணாலும் தண்ணி நிறைய வரும் அப்படிங்கறதுனால ஜூன் மாசத்துல இருந்தே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. இன்ஃபேக்ட் மே லாஸ்ட்ல இருந்தே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மே, ஜூன், ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்ல தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், மழையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம். சோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த சைடு வரீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். ஓகேவா, ஃபாரஸ்ட்ஸ்ல மலைகள் மேல எல்லாம் வந்து முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல சரியான மழை பெய்யும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை சீசனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். காற்று வந்து அந்த மலைகள்ல முட்டி மலைகள்ல தான் நிறைய மழை பொழிவு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா நம்ம மழை பெய்யற சீசன்ல, மான்சூன் சீசன்ல. சோ பட் ஆனா வந்து இந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கு இல்லையா, பள்ளத்தாக்குகள் எல்லாம் அந்த நீர்நிலைகள் இருக்கிற ஏரியா தவிர மத்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா சாரல் மழை பெஞ்சு பெஞ்சு பயங்கர கிரீனிஷா இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான டைமும் கூட டிராவல் பண்றதுக்கு. சோ யாருக்கெல்லாம் வந்து மான்சூன் சீசனை என்ஜாய் பண்ண பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது சொர்க்க காலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு சைடும் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரியான அழகுங்க. சோ எந்த சைடு பார்த்தாலுமே வந்து மலைமுகடுகள் மேல மேகங்கள் தவழ்ந்துட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாலக்காடு மாவட்டத்தை வந்து ரைஸ் பவுல் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த ஏரியா எல்லாமே வந்து பயங்கரமா மலைப்பாங்கா இருக்கும். பட் பாலக்காடு மாவட்டத்துல மட்டும்தான் வந்து கொஞ்சம் பிளெயின் ஏரியாஸ், அதுக்கப்புறம் பள்ளத்தாக்குகள், மலைகள் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நெற்பயிர்ல இருந்து வாழை, காய்கறிகள் எல்லாமே வந்து நிறைய விளையிறது வந்து பாலக்காடு மாவட்டத்துலதான். அதனால கேரளாவுக்கு பாலக்காடு மாவட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம் ஃபுட் ப்ரொடக்ஷன் பொறுத்த அளவுக்கு. நீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நிறைய தோப்புகள் இருக்கும். போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கும். அண்ட் நிறைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் இருக்கிற வீடுகளை விட நிறைய வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கிற ஓட்டு வீடுகள் தான் நிறைய இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து தமிழ் மக்கள் மெஜாரிட்டியா வாழ்ற இடங்கள்னால இன்னும் அந்த கல்ச்சர் வந்து அப்படியே இருக்கும். ஏதோ ஒரு நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஒரு கிராமங்களையோ டவுனையோ பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு டிபிக்கல் கேரளா கல்ச்சர் மாதிரி உங்களுக்கு தெரியாது. என்னடா இது கோயம்புத்தூர் மாதிரியே இருக்குன்னு தான் நினைப்பீங்க. நீங்க மன்னார்காடெல்லாம் தாண்டி நீங்க பாலக்காடு போனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு பாலக்காடு டவுன் சிட்டி இப்போ ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு கேரளா ஃபீலே வரும். அது வரைக்கும் இருக்கிற பார்டர் ஏரியாஸ் வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஃபீல் தான் வரும் உங்களுக்கு.
ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி யூனிக்கான கல்ச்சுரல் திங்ஸ் எல்லாம் வந்து நம்மனால கிரகிச்சுக்க முடியும். வேற லெவல்ல. ஸோ வாங்க மக்களே டிராவல் பண்ணலாம். மக்களே நம்ம அட்டப்பாடி கொட்டத்தரா வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம வந்த பஸ் நம்மள டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு. இது ஃபுல்லாவே பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தாங்க. வெல்கம் டு கொட்டத்தரா அட்டப்பாடி மக்களே. எல்லா பக்கம் இந்த எண்ணம் பேக்கரி இருக்குங்க. ஸோ மக்களே நம்ம ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து கொட்டத்தரா வரைக்கும் வந்து இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊர்களெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சுத்தியும் வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை, ஒரே ஃபாரஸ்டுக்குள்ள வர்ற மாதிரி ஜேர்னி தான். எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம யூனிக்கான டிரைவு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கொட்டத்தரா அட்டப்பாடி மக்களே, பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். See you.